இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள பாரதி நகர் காவல் நிலையத்தில் வருமானத்துறை அதிகாரி ஒருவர் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் 59 வயதான சேகர் என்ற நபர் தன்னுடைய தங்க, வெள்ளி நகைகள் மற்றும் பணம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதாவது கடந்த 30 ஆண்டுகளாக வருமான வரித்துறையில் பணியாற்றி வந்த அதிகாரி சென்ற டிசம்பர் மாதம் சேகர் எனும் கிளி ஜோசியரை சந்தித்துள்ளார். அந்த ஜோசியர் ராஜேஷின் ஜாதகத்தை பார்த்துவிட்டு ராஜேஷுக்கு பணியிட மாற்றமும் மற்றும் பதவி உயர்வும் கிடைக்க வேண்டுமென்றால் அமாவாசையன்று இரவு சிறப்பு யாகம் நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்காக ராஜேஷிடமிருந்து ரூபாய் 50 பெற்றுள்ளார். இதையடுத்து ராஜேஷின் வீட்டில் உள்ள பணம், தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் வைத்து ஒரு நாள் முழுவதும் யாகம் நடத்தினால் அதிகப்படியான செல்வம் குவியும் என்று கூறியுள்ளார். இதை நம்பிய ராஜேஷ் ஜோசியர் கூறிய இடத்திற்கு ரூபாய் 20,55,000 பணம், 193 கிராம் தங்க நகைகள், 1.3 கிலோ வெள்ளி பொருட்களை கொண்டு சென்று கொடுத்துள்ளார். பூஜையை முடித்துவிட்டு பொருட்களை திருப்பி தருவதாக கூறிய ஜோதிடர் அந்த பணம் மற்றும் நகையுடன் தலைமறைவாகிவிட்டார். புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து பாரதி நகர் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். சேகர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதும் அவர் அடிக்கடி ரயில் மூலம் பெங்களூருவுக்கு வந்து ஜாதகம் பார்த்துவிட்டு செல்வதும் வழக்கம் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் சேகரை ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று கூறி பெங்களூருவுக்கு வருமாறு அழைத்தனர். இதை நம்பிய சேகர் மார்ச் 19ஆம் தேதி பெங்களூருவுக்கு வந்தவுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். சேகர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதற்கட்டமாக அவரிடமிருந்து ரூபாய் 12 லட்சம் ரொக்கம் மற்றும் 147 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மீதமுள்ள பணம் மற்றும் நகைகளை மீட்கும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இத்தகைய ஜோதிட ஏமாற்று சம்பவங்கள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. குறிப்பாக அரசு ஊழியர்கள், வணிகர்கள் போன்றவர்களை இலக்காக கொண்டு பதவி உயர்வு, செல்வ விருத்தி என்ற பெயரில் ஏமாற்றுவது அதிகரித்து வருகிறது. காவல்துறை இதுபோன்ற சம்பவங்களில் பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என்றும், ஜோதிடம் என்ற பெயரில் பணம் அல்லது நகைகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.